வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா லட்டு பருப்பு தேங்காய் கூடு. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1.5 கிலோ அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை வந்து எப்பயுமே நமக்கு வந்து சர்க்கரை வந்து 1க்கு 2 பங்கு தான். ஒரு பங்கு மாவு அப்படின்னா 2 பங்கு சர்க்கரை. இப்போ இந்த சர்க்கரை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். இந்த தண்ணி வந்து எப்படின்னா அதான் தொட்டு பார்த்தா உங்களுக்கு மேல சர்க்கரையில தெரியணும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கும் போது சர்க்கரை பாகு பதம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம எப்பயுமே லெமன் கலர் போட்டுக்கணும், ஃபுட் கலரிங் கண்டிப்பா சேர்த்து தான் ஆகணும். இதுக்கு பாகு பதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்படி நீங்க சொட்டும் போது 3வது சொட்டிலேயே, இப்போ இது வந்து நான் உங்களுக்கு சொட்டி காட்டுறதுக்காக இவ்வளவு தூரம் காட்டுறேன். ஒரு 3வது சொட்டிலே இந்த கம்பி பதம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரணும். வந்த பிறகு நீங்க எடுத்து கீழே வச்சுட்டு ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, கிராம்பு பொடி, இந்த கிராம்பு ஒரு சில பேர் வந்து பொடி பண்ணியும் போடுவாங்க, ஒரு சில பேர் அப்படியே ஃப்ரை பண்ணியும் போடுவாங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பொரிக்கிறதுக்கு ஆயில் வச்சிருக்கேன். ஆயில் வச்சு ஆயில் சூடாகிறதுக்குள்ள நமக்கு 3/4 கிலோ கடலை மாவு, நம்ம 1.5 கிலோ சர்க்கரை வச்சிருக்கோம், 3/4 கிலோ கடலை மாவை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். அது எப்படி கரைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பதம். பூந்தி போடுறதுக்கு இந்த மாதிரி பதம் தான் இருக்கணும். அப்படி நீங்கள் கையில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா சல்லுன்னு ஊற்றுற மாதிரி ஊற்றணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் ஊற்றிடக்கூடாது. இப்போ நீங்கள் சொட்டுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரணும். இது மாதிரி வந்த பிறகு நீங்கள் ஆயில் வச்சிங்க இல்லையா, அதில் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் பொரிச்சு போட்டுருங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய லட்டு விதமாக போட்டதுனால நான் பூந்தி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் போடல, எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதெல்லாம் காட்டலை. காரணம் என்னென்னா நிறைய போட்டுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நல்லா வந்து கம்பி பதம் அப்படிங்கிறது எடுத்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு நல்லா கிளறிட்டு இந்த பருப்பு தேங்காய் கூடு அப்படிங்கிறது என்னன்னா புனல் மாதிரி இருக்கும். இது வந்து பிராமின் கம்யூனிட்டியில் அதிகமாக செய்வாங்க. ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு இதில். அதை ஒவ்வொன்றா நம்ம சேனல்லே போட்டுக்கிட்டு இருக்கேன், பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த லட்டு பருப்பு தேங்காய் கூடு வந்து நல்லா போட்டுட்டு இதை வந்து அழுத்த வேண்டியதான். இந்த மாதிரி அழுத்திட்டு ரெண்டு கூடு இருக்கும், ஒரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் என்னன்னா பெண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்தது தான். இதுலேயே கூடுலேயே விதமும் என்ன பண்ணா ஒரு கூடு கொஞ்சம் ஹைட்டாகவும் ஒரு கூடு கொஞ்சம் கம்மியாகவும் வைக்கிற மாதிரி தான் வைப்பாங்க எப்பயுமே. இது வந்து ஒரு சில பேர் பிள்ளையாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில சமூகத்தில். இது வந்து பிராமின் கம்யூனிட்டியில் பருப்பு தேங்காய் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பு தேங்காய் கூடு எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயே நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா லட்டும் உருட்டலாம். ஸோ ஒரே பதம் தான். ஆக வந்து என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் பூந்தியா இருக்கணும்னா இன்னும் பதம் வந்து கம்பி பதம், ரொம்ப ஓவர் கம்பி பதம் இருந்தாதான் பூந்திக்கு மேலே வரும். இப்போ நான் வந்து போட்டதில் உருட்டி காட்டுறேன் பாருங்க. இதே இதில் தான் வந்து நான் லட்டை உருட்டி காட்டினேன். ஸோ லட்டாவும் பண்ணலாம், பருப்பு தேங்காய் கூடும் பண்ணலாம். பட் பூந்திக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் பதம் வந்து சர்க்கரை வந்து இன்னும் கொஞ்சம் கம்பியாக இருக்கணும். இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. பட் பூந்தியெல்லாம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஈஸியாக லட்டு செய்யறது எப்படி, 1000 லட்டு செய்யறது எப்படி, வீட்டில் செய்யறது எப்படி லட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன். பார்த்து நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கோங்க. எண்ணெயில் எப்படி தெளிக்கணும், எப்படி ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் பாருங்கள் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இதை வந்து கூடுலேருந்து தட்டிட்டேன். இதை தட்டின பிறகு இதில் வந்து மேற்கொண்டு மேலே வந்து ஒரு பேப்பரில் ஒட்டிட்டு, கலர் பேப்பர் ஒட்டி இதுக்கு இதன் பிறகு அலங்காரம் பண்ணி அவங்களுடைய கல்யாணத்தில் வைப்பாங்க, பூனல் கல்யாணத்தில் வைப்பாங்க, வளகாப்பு ஃபங்க்ஷனில் வைப்பாங்க, கல்யாணமான மாப்பிள்ளைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பருப்பு தேங்காய் கூடு, பிள்ளையார் அப்படிங்கிறது எல்லாமே. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.